चंडिकेश महाभागे शिवध्यान परायणे தேஹி மே தயையா சிவ தர்ஷன ஜம்பலம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி தான் அவரை தரிசனம் பண்ணிட்டு வரணும். இப்படி வந்தாதான் நம்ம சிவாலயத்துக்கு போயிட்டு வந்ததனுடைய பலன் நமக்கு கிடைக்குமாம். இப்படி ஒரு ஸ்லோகம் வச்சிருக்கா, அவரை கைத்தட்டி அந்த ஸ்லோகத்தை சொல்லணும். சிவத்தியானத்தோடு கூடியிருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரே, மகாபாகவதோத்தமரே, பரமபக்தரே, தேஹி மே தயையா, தயவு ரொம்ப தயை கூர்ந்து கருணையோடு இந்த சிவ ஆலயத்துக்கு வந்து நான் இன்றைக்கு தரிசனம் பண்ணினேனே, அந்த சிவ தரிசனம் எனக்கு பரிபூர்ணமாக அதனுடைய பலன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். சண்டிகேஸ்வரர் எங்கே பிறந்தார் அப்படின்னுட்டா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கு, சேங்கனூர் அப்படின்னு பேர். அந்த சேங்கனூரை நிறையா பேர் சொல்லுவா சக்திகிரி அப்படிங்கிறது கூட அந்த ஒரு பேர், ஊருக்கு பேர் உண்டு. சங்கபுரி அப்படிங்கிறது அந்த ஊருக்கு பேர் உண்டு. அந்த ஊர்ல நிறைய வீடுகள் இருந்தது. ராஜா நிறைய பேருக்கு, சாதுக்களுக்கு, வேதம் சொல்றவாளுக்கு, சாஸ்திரங்களை படிச்சவாளுக்கெல்லாம் நிறைய வீட்டை கொடுத்து வச்சிருந்தா. அவர்களெல்லாம் அந்த வீட்டில் சௌக்கியமா வாழ்ந்துண்டு பக்தி பண்ணிட்டு இருந்தா. அந்த ஊர்ல ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு விசார சர்மா அப்படிங்கிறது பேரு. பரம சிவபக்தர். பிறந்ததுல இருந்து அந்த குழந்தை சிவநாமத்தை சொல்லிண்டே, சிவனை பூஜை பண்ணிண்டே இருக்கார் இந்த விசார சர்மா. சேங்கனூர் அப்படிங்கிறது ரெண்டு விதத்தினால முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு க்ஷேத்திரமா போயிடுறது. பரம சிவபக்தரான சிவபக்தர்களுக்கெல்லாம் அக்ரகண்யரா இருக்கக்கூடிய பகவானாலேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, நீ தான் என்னுடைய சிவபக்தர்களுக்கெல்லாம் ராஜான்னு சொன்ன சண்டிகேஸ்வரனும் அது பிறந்த க்ஷேத்திரம். 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ஏதோ திருவாய்மொழிக்கு அவர் வியாக்கியானம் எழுதினார், நாச்சியார் திருமொழிக்கு அவர் வியாக்கியானம் எழுதினார் அப்படின்னு சேர்த்து பார்க்காம 4000த்துக்கும் ஒருத்தரே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் தான் பெரியவாச்சான் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணசூரி. 4000 பிரபந்தத்துக்கும் ஆச்சரியமான வியாக்கியானம், பார்க்கவே முடியாது, இன்னொருத்தர் பண்ணவே முடியாது, பிரமிக்கக்கூடிய விஷயம். கிருஷ்ணசூரின்னு சொல்லக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை தான் அந்த ஒருத்தரே 4000 பாடல்களுக்கும் அருமையான வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு முன்னாடி எந்த வியாக்கியானமும் நிற்க மாட்டேங்கிறது. இன்னும் யார் பண்ணாலும் எடுபடாது, அவ்வளவு அழகா இருக்கு. அவருடைய அவதார ஸ்தலமும் அது. அவருக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, ஸ்ரீரங்கத்து கோவிலில் அவர் இருக்கும் பொழுது, காலக்ஷேபம் பண்ணும் பொழுது, சாட்சாத் ரங்கநாயகி பிராட்டியே அவரை பார்த்து வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படின்னு கூப்பிட்டா. நாம பட்டம் கொடுக்கலாம், மனிதர்களுக்கு பட்டம் கொடுத்த மகிழலாம், சாட்சாத் பிராட்டி மகாலட்சுமியினால கொடுக்கப்பட்ட பட்டம் அது பெரியவாச்சான் பிள்ளைக்கு. அந்த சேங்கனூர்ல சிவாலயம் இருக்கு, நாயன்மார்களால பாடல் பெற்ற ஸ்தலம். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார். மகான்கள்லாம் ஒவ்வொரு விதமா மறையறான்னு சொன்னேன் இல்லையா. இந்த பெரியவாச்சான் பிள்ளை சால கிராமமா மாறிட்டார். அப்படியே ஒரு சமயம் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது திருப்பதியில போய் பெருமாளை சேவிக்கணுங்கிற ஆசை இருந்தது பெரியவாச்சான் பிள்ளைக்கு. கிருஷ்ணசூரின்னு பேரு அவருக்கு. பெரியங்கிறது பட்டம், ஆச்சான் பிள்ளை. வைணவ சம்பிரதாயத்தைப்படி நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். எந்த கோவிலுக்கு? பெரிய கோவில். பெரிய கோவில்னா என்னன்னு கேட்கக்கூடாது. பெரிய கோவில்னா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு பெரிய பெருமாள், அங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு பெரிய பிராட்டி. அந்த ரங்கநாதர் மேலேயே ஒருத்தர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணான்னு பாடினார் இல்லையா. அவர் ஆழ்வார்லேயே பெரிய ஆழ்வார்.